ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தேங்காய் பால் புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்பைசஸோட வாசனை எல்லாமே நம்மளுக்கு நல்லா வரணும். இப்போ இது கூட 4 முந்திரி சேர்த்து இதுவும் நல்லா செவந்து வரணும், வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நமக்கு. வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய கேரட்டை தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதனோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட புதினால இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே இந்த அளவு நல்லா வதங்கினோன்னா 1 டம்ளர் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டம்ளர் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வரணும். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு, நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நான் 1 டம்ளர் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சு வடிகட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துடலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம தம்மை ஏற்றிக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் சிக்கன் கறியோடு சேர்த்து சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.